Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான குண்டுன்னு பஞ்சு போல சாஃப்டான இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். செம்ம சாஃப்டா இருக்கும். ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டே பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். நம்ம பாட்டி அம்மாலாம் செய்வாங்க இல்லையா, அந்த பெர்ஃபெக்ட்டான சாஃப்டான இட்லி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். பிகினர்ஸ் கூட நான் இன்னைக்கு சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான சாஃப்டான இட்லியை டக்குன்னு செஞ்சிடலாம். 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் அரை கப் உளுந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். வெந்தயம் வந்து இட்லியில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக 1 டேபிள் ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. இதில் ஜவ்வரிசி, அவல் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்த வேண்டாம். ரொம்ப பர்ஃபெக்டான சாஃப்டான இட்லி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 2-3 தடவை இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி கழுவின தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று செடிக்கு ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இரும்பு பாத்திரம் இல்லைன்னா மண் பாத்திரம் ஏதாவது சீசன் பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நம்ம கழுவோம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபுல்லாக அதில் ஊற்றி ஒரு 2-3 நாள் அப்படியே ஊற வச்சிடலாம். இந்த இரும்பு கடாய் சீசன் பண்ண வீடியோ நான் இன்னொரு தடவை போஸ்ட் பண்ணுறேன். இது கூட அதை சேர்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு 2 நாள் அது அப்படியே ஊறட்டும். உளுந்து அரிசி கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உளுந்து ஊறுறதுக்கு 1 மணி நேரமே போதும். அரிசி சேர்த்துருக்கறனால ஒரு 4 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். உளுந்து வந்து நீங்கள் அதிக நேரமும் ஊற வைக்க வேண்டாம். உளுந்து வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறினாலே நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இட்லி வரும். நம்ம இப்போ ஒன்றா கலந்து ஊற வச்சுருக்கோங்க. அதனால் ஒரு 4 மணி நேரம் இது நல்லா ஊறினா போதும். சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம். கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஊறின அரிசியும் உளுந்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். டைட்டாக அது சுற்றுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி அப்பப்போ சேர்த்துக்கோங்க. நான் அரிசியும் உளுந்தும் ஆட்டும் போதே நான் தேவையான அளவு உப்பையும் உள்ளே சேர்த்துக்குவேன். இந்த அளவுக்கு அது நல்லா சாஃப்டாக ஆட்டி வரணும். என்னோட கிரைண்டர் ஒரு 20-25 நிமிஷத்துலேயே மாவு சூப்பராக ஆட்டி எடுத்துடும். அந்த மாதிரி நல்ல ஸ்பீடாக ஆட்டுற கிரைண்டராக இருந்தால் இன்னும் சாஃப்டான இட்லி கிடைக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். உங்கள் கிரைண்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா அதோட பெல்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு சர்வீஸ்க்கு கொடுத்து வாங்கிக்கோங்க. மாவெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா பொங்கி வரட்டும். நான் இதை நைட் அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன். காலையில் டிஃபனுக்கு தான் நமக்கு இது வேணும். அதுக்குள்ளார நம்ம இட்லி கிளாத் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காட்டன் வேஷ்டி தான் எடுத்திருக்கேன். இது புது வேஷ்டி. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா புட்டுக்கு, இட்லிக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. பொங்கலுக்கு வந்து நமக்கு ரேஷனில் கொடுப்பாங்க இல்லைங்களா காட்டன் வேஷ்டி, அதுதான். அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே காட்டன் வேஷ்டி கொடுப்பாங்க. உங்களோட இட்லி பாத்திரத்தோட மூடியோட அளவில் நம்ம அப்படியே ஒரு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்னும் அந்த வேஷ்டி வாங்கலை அப்படின்னா இப்போ தான் பொங்கல் முடிஞ்சது இல்லைங்களா, ஸோ நீங்கள் லோக்கல் ரேஷன் ஷாப்பில் கேட்டு பாருங்கள். ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. நமக்கு புட்டு அப்புறம் இட்லிக்கெல்லாம் அவிக்கிறதுக்கு இந்த துணி வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல காட்டன் கிளாத் தான் இது. உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அலசிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அலசும் போது கொஞ்சம் சுருங்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, அந்த இட்லி பாத்திரத்தை பிடிச்சி தூக்கிறதுக்காக. ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா அந்த இடத்துல கட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம இப்படி பிடிச்சு தூக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா. நம்ம இதே துணி மேலே வந்து அந்த கட் பண்ணாமல் இருந்தோம்னா அங்கே துணி தான் இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்சு தூக்கும்போது சூடாக இருக்காது. ஸோ நான்லாம் அதை கட் பண்ண மாட்டேன். அந்த கட் பண்ண காட்டன் கிளாத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா சூடாகட்டும். இப்போ அதை எடுத்துடலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இட்லி செய்யும்போது இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அடிசலுக்கும் நான் சொல்லலை. இன்றைக்கி இட்லி செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் நீங்கள் செய்யும்போதே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கியிருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது. மாவு வந்து பர்ஃபெக்டான அளவில் ஊற வச்சு கரெக்டாக ஆட்டி எடுத்திருப்பாங்க. தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் சூப்பராக ஆட்டி எடுத்திருப்பாங்க. நல்ல பொங்கியும் வந்திருக்கும். மெயினாக அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா பொங்கி வந்த மாவை ரொம்ப அப்படியே கலக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக கலக்கக்கூடாது. அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அப்போ உங்களுக்கு மாவு வந்து ஊற்ற அப்படியே சப்பையாகிட்டே இருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம உளுந்தும் அரிசியும் ஒன்றா போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒரு 2 தடவை அப்படியே மேலாப்பில் கலந்து விட்டுட்டு
இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் துணியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, மாவு வந்து அந்த தட்டில் ஊற்றும் போது ஊற்றிட்டு அந்த கரண்டி வச்சு அப்படியே டப்பு டப்புன்னு தட்டி விடுவாங்க. அந்த மாதிரி தட்டாதீங்க. மேக்ஸிமம் ஒரு ரவுண்டான ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிடும். ரொம்ப ஸ்மூத்தாக ஜென்டிலாக மாவு எடுங்க, அப்படியே டக்கு டக்குன்னு வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறம் நிறையா பேருக்கு அந்த குண்டு குண்டு இட்லி வரலை அப்படின்னு சொல்லியும் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட இட்லி பிளேட்டு. அலுமினியம் இட்லி பிளேட்டில் என்னென்னா, அந்த குழியெல்லாம் நல்ல ரவுண்டாக அப்படியே மோல்டு வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டில் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி ஒரு 5 பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த இட்லிக்கு ஃபுல்லுமே ஈக்குவலாக அந்த ஆவி வந்து பரவுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, நம்ம கேக் மோல்டு மாதிரி தாங்க. ஸ்கொயராக இருக்கிற கேக் மோல்டில் ஸ்கொயராக ஊற்றினா ஸ்கொயராக தான் வரும், ரவுண்டாக இருக்கிறதுல ஊற்றினா ரவுண்டாக தான் வரும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் என்கிட்ட வந்து சில்வர் பிளேட்டும் இருக்குது. அந்த சில்வர் பிளேட்டோட பாட்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதுவே வந்து அலுமினியமோடது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன். இது வந்து ஒரு கப் கேக் மாதிரியே நல்ல ரவுண்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸாக நல்ல அந்த ரவுண்டில் ஃபுல்லுமே கவர் ஆகிற மாதிரி 5 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே இந்த ஸ்டீல் பாத்திரத்துலலாம் பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் ஒரு 4 சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டீம் வந்து ஈக்குவலாக பரவி ஒரே வேகத்தில் வராது. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். இதுவே நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் வாங்குற மாதிரி இருந்தால் கூட, ஸ்டீலில் வந்து இட்லி பிளேட் வாங்குற மாதிரி இருந்தால் கூட ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மோல்டு வந்து நல்லா ரவுண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இட்லி வந்து நல்ல பஃப்னு ரவுண்டாக புசு புசுன்னு தான் கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா, அலுமினியம் இட்லி பாத்திரம் வந்து சீப்பும் கூட பெஸ்ட்டும் கூட. அப்புறம் பர்ஃபெக்டான துணி இட்லிலாம் பண்ணுறதுக்கு அலுமினியம் இட்லி குக்கர் தான் பெஸ்ட்டு. தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இது எப்படின்னா, கேக் பண்ணும்போது நம்ம குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லைங்களா. ப்ரீ ஹீட் பண்ணி அந்த அவனை வந்து நல்ல ஒரு டெம்பரேச்சர் கொண்டு வந்திருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இட்லி பாத்திரத்தையும் நல்ல ஒரு டெம்பரேச்சர் கொண்டு வர போகிறோம். இது நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பாத்திரமும் நல்லா சூடாக இருக்கும். அந்த தண்ணியிலிருந்தும் நல்ல ஸ்டீம் வரும், நல்ல ஆவி வரும். இந்த டைமில் நம்ம இட்லி பிளேட்டெல்லாம் உள்ளே வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம். அதிகபட்சமாக இட்லி வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் கூட அதிகம்தான். சும்மா இட்லி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ளே வந்து அந்த ஸ்டீம் நல்லா சூடாக இருக்கும். உள்ளே வந்து நல்ல ப்ரெஷராக உளுந்து நல்லா சூப்பராக உப்பி ரவுண்டாக இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உளுந்து வந்து உப்பி வர்றது வந்து ஸ்டாப் ஆகி நமக்கு சப்பையாக இட்லி கிடைக்கும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே இட்லி ரெடி ஆகிடும். இட்லி வேகும்போது இட்லி பாத்திரத்தை நல்லா ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த பிளேட்டோட ஓரத்தில் நல்லா தெளிச்சு விடுங்க. ஏன்னா துணி வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா அந்த துணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், லைட்டாக அப்படியே தெளிச்சிட்டு இப்போ இட்லி அப்படியே அந்த துணியிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இது முக்கியமான டிப்பு. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அது முழுசாக நடுவில் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த துணியில் ஒட்டாமல் வரும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக கொதிக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு சுட சுட கறி குழம்போ இல்லைன்னா சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது உருண்டு விழுகும் போதே பாருங்களேன், ஒரு பந்து வந்து ரோலாகி கீழே விழுகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு இட்லி எடுத்து அடுக்குனாலே மிச்சம் 3-4 இட்லி அப்படியே ஷேக் ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நாங்கள் சூப்பராக சுட சுட காரசாரமான உளுந்து சட்னி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட சுட இட்லியும் உளுந்து சட்னியும் செம சூப்பரான ஒரு காம்பினேஷன். இட்லி, தோசை, கோதுமை தோசை, உப்புமா, அப்புறம் ரவா தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடலைப்பருப்பில் பாதி அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உளுந்தம்பருப்பு நீங்கள் அதிகமாக சேர்த்து திக்னஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 2 வரமிளகாய் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. 1-2 நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 4-5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை 2ஆக நறுக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் படுற மாதிரி இப்படியே திருப்பி வைங்க. தக்காளி நல்லா சுட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளியோட சுட்ட வாசனை வந்து செம சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு கிட்டத்தட்ட நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி உள்ளே சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா ஒன்றா அப்படியே வதக்கி விடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா சுட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு தேங்காவை 1-2 அப்படியே நறுக்கி அந்த சூட்லேயே அப்படியே கலந்து விடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது நல்லா சூடாக இருக்குது, அப்படியே அது கலந்து விட்டால் போதும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, எவ்வளோ வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னி வந்து திக்காக தான் இருக்கும், அது உங்கள் இஷ்டம் தான். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.